தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் கரூர் நடந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியது. அன்றைய தினம் என்பது ஒரு கருப்பு தினமாக அமைந்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ பேரோ இறந்துருக்கிறாங்க, நிறைய பேர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கே சென்று மருத்துவமனையில் எல்லாரையும் பார்த்து என்ன ஆச்சு என்னென்னு விசாரித்தாங்க. எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம அரசியல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பெரிய விஷயம் இல்லை. கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய ஏரியா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்ட இடத்த அவங்க கொடுத்துருக்கணும், இல்லைனா வேறு இடத்துலையாவது ஏதாவது பிளான் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் அந்த இடத்துல மீட்டிங் போட்டு பேசினதும், அது வந்த டைம் குறிப்பிட்ட டயத்துக்கு அவர் வந்திருக்கணும். அவர் வந்ததே இரவு 7 மணி 4 மணிக்கு மேலே தான் வந்திருக்காரு. சொன்ன டைம் வேறு 11 மணி 12 மணிக்கு அங்கே க்ரௌடு அதிகமாகிருச்சு. அந்த சமயத்திலே அந்த இடத்த மாற்றி அதுக்கு ஏற்றாற் போல் தன்னோட இடத்தைகளையும் சரி பிரச்சாரத்துக்கு வருது பண்ணி ரசிகர்கள் அதிகமாக வந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வேலையை முடிச்சுட்டு வராங்க, ஈவினிங் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒரு கட்சியை சார்ந்த பொறுத்த வரைக்குமே யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. டப்புன்னு சில விதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சதித்திட்டங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு கட்சியை வழிநடத்தி செல்வது என்பது சில உறவுகளை புரிஞ்சு தான் பண்ணணும். நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட மூத்தவர்கிட்ட கேட்கணும், நம்ம என்ன பண்ணணும், இப்படி வந்தால் அந்த மீட்டிங் போனால் இவ்வளோ பேர் இருக்கலாமா, அந்த இடத்துக்கு போனால் சரிப்பட்டு வருமா, மாவட்டங்கள் நிறைய வட்டங்கள். இப்போ இருக்கும் விஜய் ரசிகர் அவங்கள பொறுத்த வரைக்குமே சில இடங்களில் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு சரியான வழிகாட்டிகள் இருக்காது. சரி, இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்வ கோளாறு தான். எல்லாருமே பொறுத்த வரைக்கும் விஜய் அவங்களோட ரசிகர்கள் இருக்கலாம், மற்றபடி பார்த்திங்கன்னா அதை சுற்றி உள்ள ரசிகர்கள் எல்லாருமே இருக்கலாம். பொதுவாக அவங்களோட ரசிகரை வச்சே ஒரு தொண்டர் படை, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர் படைன்னு இருக்கும். அந்த தொண்டர் படைகளை வச்சு தான் நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும். அதனை தவிர வர மக்களுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுத்தால் மட்டுமே கட்சியை நல்லாக வழிநடத்தி செல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு சில எதிர்பார்ப்பாக நடந்த விவரத்தின்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு அவர் சென்னதும் ரசிகர்கள் இவ்வளோ பேர் மூச்சு திணறது ஏற்பட்டு நிறைய சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணி வசதிகள் போதிய வசதி இல்லை, நெருக்கடிகள், காரு எல்லாமே பைக்கு அவங்க பார்க்கும்போது அந்த ரசிகர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடங்களையும் வேகமாக குதிச்சு போகிறாங்க. ஒரு ரசிகனை பார்ப்பதற்கு உற்சாக வரவேற்போடு எல்லாருமே வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி கரூரில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய, இப்போ பார்த்திங்கன்னா சீனா வேர்ல்டு லெவலில் நம்ம தமிழகத்தை இந்தியாவில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நடிகரை பார்ப்பதற்கு இத்தனை பேர் போய் அங்கே இத்தனை பேர் மறந்துருக்காங்கன்னு சொல்லி எல்லா ஊர்களிலுமே வேர்ல்டு லெவலில், நம்ம நாடு கிடையாது, நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவை தாண்டி மற்ற ஊர்களிலையும் பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் களத்தில் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல்கள் இதுவரை நடந்தது கிடையாது. இந்த தவறுகள் நடந்திருக்கு. பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு செல்லும்போது அங்கே சாப்பாடு இருக்கா, அவங்களுக்கு என்ன வேணும், சகல உதவிகளையும் செய்து கொடுத்து தான் அவரோட சொந்த பணத்தில் தான். விஜய் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. அவர் உழைத்து முன்னுக்கு வந்த பணத்தை வச்சு தான் விஜய் அவர்கள் நிறைய கட்சியை நடத்துகிறாரு, கட்சிக்கு நிறைய செலவுகள் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் கூட இருக்கவங்க சில பேர்கள் சரி கிடையாது. சில இடத்த பொறுத்த வரைக்குமே அவன் இப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல தான் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூற்றார்களை வைத்து தான் நம்ம இந்த கட்சியை வழிநடத்தணும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ரசிகர் படைகளை வச்சு அங்கே கட்டுக்கோப்பாக கொண்டு வரலாம். நிறைய பேரை பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வெறி எல்லாம் சின்ன பசங்க தான். பெரியவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. எல்லாம் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் முத கட்டமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கண்ட்ரோல் பண்ணது என்பது நம்ம சொன்ன உடனே கையசைக்காங்களா, நம்ம சொன்ன உடனே சில கேள்விகளை கேட்கும்போது அவங்கள இப்படி இருங்கப்பா, இப்படி செய்யுங்கப்பா, இதுக்கு அடுத்து போகணும், பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு பண்ணணும். அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிட்டு வரேன் நண்பா நண்பிகளா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார். திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், மேபி வந்திருந்தா கூட அங்கேயும் திரும்ப க்ரௌடாகும், அதுலேயும் பல பிரச்சனைகள், பல சதித்திட்டங்கள் ஆகும். இதெல்லாம் சில காரணங்களாக அவர் காரணம் இருக்கிறது. அதனால் வராமல் மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டார் இருக்கிறதே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் லெவலில் மிகப்பெரிய இப்போ சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்க நடிகர் யார் என்றால் அது தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும்போதே அரசியலில் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சில பேரை தாக்குன்னு தாக்குறாரு. அது அவரோட அரசியலோட பிரச்சாரங்கள். இருந்தாலும் குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொருவரையும் எப்படி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று பொதுவாக ஸ்டாலின் அவர்களை தான் விமர்சனம் அதிகமாக முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். அது இருந்துட்டு போட்டும், எல்லாருமே விசாரணை பண்ணுறது தான். பொதுவாக அவரை தாக்கும்போது சில விஷயங்களை கரெக்டாக நம்ம பேச வேண்டும். நிறைய எதிரிகள் நம்ம கூட அரசியலில் நிறைய இருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்களோட ஆளுமை போல் யாரும் வர முடியாது. இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவங்க எங்கெல்லாம் போவாங்களோ அந்த பிரச்சாரத்துக்கு அவங்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் போய் தான் இப்போ எந்தெந்த ஊர்களில் எப்படி இருக்கும், எங்கே போனால் எந்த மாவட்டம், எங்கே யாரை பேச முடியும்னு சில விஷயங்கள் சேர்ந்து தான்
அவங்களும் முன்கூட்டியே எல்லா விஷயங்களையுமே அறிந்து தான் அந்த பிரச்சனை இடத்துக்கு கரூரில் சென்று எல்லாரையும் பார்த்து ஆறுதல் கூறினாங்க. பொதுவாக பொறுத்த வரைக்கும் கேப்டன் எங்கு சென்றாலும் அங்கு சென்று அந்த பிரச்சார வேலைகளில் சென்று கேப்டன் செல்லும் இடமெல்லாம் சென்று தன் மனைவி அழைத்து போய் தான் இப்போ அரசியல் காலத்தில் ஒரு ஜான்சி ராணி லட்சுமி போல இன்றும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேடி தான். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் போல தான் எங்கு வென்றாலும் களத்தில் முதல் களமாக போராட்ட காலத்தில் இறங்கியிருந்தார். ஒரு போராட்டமாக இருந்தாலும் தெரியாது, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுக்க ஒரு பெண்மணியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அப்படி தான். ஆரம்பத்தில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைங்கிற இடத்திற்கு முதலே போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுபோல் இந்த கரூரில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே இன்றும் மறக்க முடியாத அளவுகள் ஒரு துயரம். பல நடிகர்கள் அரசியல் பின்னாடி போகாதீங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் குறிப்பாக அரசியல் என்பது வேற. ஒவ்வொரு ஜாம்பவனுக்கும் ஒவ்வொரு பக்கபலகம் இருக்கும். ரசிகர் பட்டாளத்தை வைத்து நாம் அரசியலில் முன்னுக்கு வரலாம் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் எல்லாருக்குமே. பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருந்தது. கேப்டனுக்கும் நினைத்திருந்தால் சில விஷயங்கள் மீடியாக்களும் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு முதல் கட்டமாக ஒரு எச்சரிக்கையாக மீடியா பொறுத்த வரைக்கும் சும்மா விடமாகிட்டாங்க. இல்லாத ஒன்றை இருக்குன்னு காட்டி அவங்கள அழிக்கிறதுக்கு தான் நினைப்பாங்க. அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் ஒரே பத்திரிகைகள் தான், டிவி தான் சில நியூஸுகள் வந்தது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட மீடியாவே அவரை அழிச்சிரும். எதுக்கு சொல்கிறோம்னா, உதாரணத்துக்கு நம்ம எவ்வளவோ பேசலாம், விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசலாம், மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசலாம். ஆனால் மீடியாக்காரங்க நினச்சா என்ன வேணாலும் இருக்காததை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஓரளவு ஒரு புரளிகளை வித்தைகளை காமிக்கக்கூடிய ஒரு மீடியாக்கள் உள்ள இடம் தான். இருந்தாலும் குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இனி நடக்க போகிற இடமா இருக்கட்டும், எந்த ஊர்களில் சென்றாலும் அங்கே அவர் அப்படியே வேனில் போய் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தலாம். குறுகிய இடமா இருந்தால் அந்த இடத்துல பேசப்படாது. கரெக்டான டயத்துக்கு வந்தால் கை காமிச்சு அப்படியே போயிட்டே இருக்கலாம், டாட்டா காமிச்சிருக்கலாம். மற்றபடி வெளியில் அசைச்சு காமிச்சா ரசிகர்கள் அப்படியே ஒரு அசைவு, ஒரு விசில் பறக்கும். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரும்போது இப்படி தான், நடிகர் சிவாஜி கணேசன் கேப்டன் வரும்போது ரசிகர்கள் அவரை பார்த்து துள்ளி குதிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இப்படி தான். அவர் இப்போ ரோட்டில் நடந்து போகிறாருன்னா ஒரு ஆர்வம் ஒரு பெண்களுக்கெல்லாம். அந்த மாதிரி இப்போ இருக்க பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. அரசியலில் நல்ல இடத்த பிடிக்கலாம். ஆனால் இந்த வழியில் பின்பற்றினா கிட்டத்தட்ட அவரோட அரசியல் சரிவுகள் மிக ஏற்படும் என்று தான் நாம் கூறப்படுகிறது. பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழிநடத்தது போல நடத்தி வர வேண்டும். அரசியலில் யார் யாருக்கு பொறுப்பு, என்னென்ன பொறுப்புகள் இருக்க வேண்டும், எந்தெந்த மாவட்டத்தில் யார் இருக்கணும், அதுக்கு மற்ற கட்சிக்காரங்கள்ட்டையும் கேட்கணும். அது ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஎம்கேயாக இருக்கட்டும், மற்றபடி எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் விசாரணைகள் சில விஷயங்களை இப்படி பண்ணால் இப்படி நல்லா இருக்குமா, இந்த இடத்துல இப்படி பிரச்சாரம் பண்ணால் நல்லா இருக்குமான்னு விசாரிக்கணும். பண்ணதை பற்றி தப்பு கிடையாது. கட்சியை சார்ந்திருந்தாலும் நண்பர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த தவறுகளை செய்துவிட்டால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னை கூட பணியாற்றிய முன்னோர்களை வைத்து தான் அரசியலில் கேப்டன் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் தெரியாட்டால் கூட மற்ற எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட நிறைய கேட்பார், இப்படி பேசணுமா, இப்படி பண்ணணுமா, இந்த இடத்துக்கு போனால் இப்படி இருக்கணுமான்னு. முழுமையாக அரசியலை நாம் தெரிந்து கொண்டு களத்திலே வர வேண்டும். ஒரு நடிகனாக உள்ளே வந்தோம்னா அது படத்தில் பேச மாதிரி வசனம் பேசலாம், ஆனால் நிஜத்தில் நம்ம பண்ண முடியாது. அந்த செயலை தான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட கரூர் நிகழ்ந்த பெரிய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாலும் இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது. குறிப்பாக அரசியலுக்கு விஜய் வந்திருக்க மாட்டார். இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்பு தம்பியை பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் இழந்து விட்டது. இருந்தாலும் அவர் அந்த இடத்துல திரும்ப வந்து கேட்டிருக்கலாம்னு சொன்னாங்க. திரும்ப வந்தால் க்ரௌட் அதிகமாகும். கேப்டனோட ஆளுமை, கேப்டனோட பிரச்சாரம் போல யாரும் வர முடியாதுன்னு தான் இந்த கட்டத்தில் நம்ம உறுதியாக சொல்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது இப்போ சொல்லுவாங்க கேப்டன் அப்படி பண்ணார், ஏன் பண்ணலன்னு. இதுதான் ரசிகரோட தொண்டர்களுக்கும் இட்டுள்ள வித்தியாசங்கள். கேப்டனோட ரசிகர்கள் வேறு, தொண்டர்கள் வேறு, அரசியல் வேறுங்கிற போது தான். அதுபோல் தான் விஜய்க்கு ரசிகர் வேறு, அரசியல் வேறு. ஓட்டுகள் யாரும் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. எனக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும் ஓட்டு வந்து யாரும் சரியாக போடாத ஒரே காரணத்தினால தான் சில விஷயங்கள் தடுமாறும் இருந்தது. விஜய்க்கும் அதே நிலைமை வரப்படாது. இருந்தாலும் விஜய் கேப்டன் போல் வர